ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டு மில்லிஸோட இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான சுமதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். கர்ணாவால் இன்றைக்கி வீட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அபியும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வச்சு ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரளாவும் அபி மேலே ரொம்ப ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. சுச்சுவேஷனை சுடர் எடுத்து சொல்லி புரிய வச்சாங்க. ஆனால் அப்போவும் அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாமல் போனதுக்கு அத்தாலும் புள்ளமாக சேர்ந்து ஒரு காரணம் சொல்கிறீங்களா அப்படின்னு அவங்க கோவம் தான் படுறாங்க. சரளா, நீ வாய முடிட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கிறியா? அபிமா, சுடர் என்ன சொல்கிறா? யார் ஒன்று துரத்திட்டு வந்தா அப்படின்னு கேட்கவும், அண்ணன் அதெல்லாம் எதுக்குண்ணே, வேண்டாம், தேவையில்லாமல் பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேண்ணே, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அபியை சொல்லிடுறாங்க. சில விஷயங்களை டைரெக்டாக சொல்ல முடியாததுனால தான் அபியை எல்லாருமே கொஞ்சம் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. முக்கியமாக சரளா இதனால தான் கோவப்படுறாங்க. இப்போ எதுக்காக அபி என்னை தொடுத்துட்டு வராங்க, நடந்த பிரச்சனை என்ன, காரணம் என்ன அப்படின்னு முழு விவரத்தையும் சண்முகத்துக்கிட்டையும் சரளாக்கிட்டையும் சொன்னால் மட்டும்தான் அபியோடைய பிரச்சனை சால்வ் ஆகும். ஸோ என்ன காரணம், நான் பயந்து ஓடி ஒளிஞ்சதுக்கு அப்படின்றது அவங்க அந்த பிரச்சனைகளை சொன்னாவே அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதை சொல்ல முடியாமல் இவங்களுக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு பயந்துக்கிட்டு அபி இருக்கிறதுனால தான், அவருடைய அண்ணன் குடும்பத்துக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால தான் இவங்களை எல்லாரும் தப்பாக நினச்சிக்கிறாங்க. நம்மளை தப்பாக நினச்சாலையும் பரவாயில்ல, நம்ம கஷ்டப்பட்டாலையும் பரவாயில்ல, அண்ணன் குடும்பத்துக்கு என்ன கஷ்டமும் வந்துடக்கூடாது அப்படின்னு தான் அபி எந்த விஷயங்களையுமே சொல்லாமல் விட்டுடுறாங்க. நைட் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்படியோ ஒரு வழியாக தூங்கிடுறாங்க. ஆனால் மறுநாள் காலையில் வழக்கம் போல் சரளா இன்னமும் கோவமாக தான் இருக்காங்க. இவங்கக்கிட்ட சமாதானம் ஆகவே இல்லை. அப்பயும் அபியை திட்டுறது தான் அவங்களுக்கு வேலையாகவே இருக்குது. பிள்ளைங்க எல்லாரும் கூட ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு சுடர் நடந்த விஷயத்தை நினச்சி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா அங்கேயும் அத்தை அம்மா கிட்ட பேச மாட்டாங்களா தருண் அப்படின்னு தான் கேட்டுட்ருக்காங்க. நீ கவலைப்படாத சுடர், எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு. ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது, பிறந்ததுலேருந்தே அம்மு கூட இருந்த வரைக்கும் தான் நான் சந்தோஷம்னாவே என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஜெயிலேருந்து வந்ததுக்கப்புறமா நீங்கள் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக கிடைச்சிங்க. கேப்டன் அங்கிள், மகேஷ் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக கிடைச்சாங்க. ஆனால் இப்போது கேப்டன் அங்கிள் என்கிட்ட பேசுறதில்ல, அவருக்கு என்னை சுத்தமாக பிடிக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நடந்த பிரச்சனைனால அப்படியும் என் மேலே ஏற்கனவே கோவத்தில் இருந்தாங்க. அம்மு வந்ததுக்கப்புறம் ஏதோ அப்பப்போ பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் திரும்பவும் என் மேலே கோவப்பட்டு அம்மு மேலேயும் கோவப்பட்டு அத்தை பேசுறது கிடையாது. எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குது அப்படின்னு சுடர் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் மதியம் லஞ்ச் கொடுக்கறதுக்காக வெற்றி வராரு. ஸோ மகேஷ் இந்த லஞ்ச் வாங்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போவும் மகேஷ் கேட்டு பார்க்குறாங்க, அங்கிள் நீங்கள் சுடர்கிட்ட பேசுங்க, அவள் இன்னைக்கு கூட உங்களை பற்றி தான் பேசிகிட்டே இருந்தா, ரொம்ப ஃபீல் பண்ணுறா, ஏன் அங்கிள் பேசுறதுனால என்ன ஆகிட போகுது, நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு மகேஷ் கேட்கவும், மகேஷ் எனக்கு வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் போயிடுறாங்க. சுடர் ஆக்சுவலி இவங்க பேசுகிறத கேட்டுட்டு ஸோ வெற்றியை பார்த்த உடனே பேசலான்னு சொல்லிட்டு வேகமாக வராங்க. ஆனால் அதுக்குள்ளேயே வெற்றி சுடர் வரத்தை பார்த்துட்டு அவர் வேகமாக கிளம்பி போயிடுறாங்க. சுடர் கண்ணில் படாமல் எதுவும் பேசாமல். சுடர் மதியமும் ரொம்ப ஃபீலிங்காக இருக்காங்க. சாப்பிட்டுட்டு ரொம்ப சேடாக அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்காக கிளம்பி 3 பேரும் நடந்து ரோட்டில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ சுடர் எல்லா விஷயத்தையும் நினச்சி ரொம்பவே கன்ஃபியூஷனாக ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ கிளாஸ்லேயும் சுடர் வர வர கொஞ்சம் சுத்தமாக படிக்கிறதில்ல அப்படின்னு சுடர் மேலே கம்ப்ளைண்ட்டும் வந்துச்சுங்களா. ஸோ எல்லாத்தையுமே நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது தான் தியா தருண் பின்னாடி வராங்க. சுடர் பத்தியா எப்படி இருக்கு அப்படின்னு. அவள் எப்படி இருந்தா எனக்கு என்ன அப்படின்னு தியா கேட்குறாங்க. என்ன இது இப்படி பேசுனா எப்படி அர்த்தம், அம்மா வீட்டில் கோவப்படுறாங்க, கேப்டன் அங்கிளும் இங்கே சுடர்கிட்ட பேசுறதில்ல, கிளாஸ்லேயே அவளோட மார்க் ரொம்ப டல்லாகிடுச்சு, மேமும் உனக்கு கிளாஸில் பிடிச்சி திட்டினாங்கன்னு சுடர் என்கிட்ட சொன்னான். இதெல்லாத்தையும் நினச்சி தான் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறா போல இருக்கு அப்படின்னு தருணையும் தியாவும் பேசிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், ஒழுங்காக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தியா சொல்லிட்டு இருக்காங்க. அவள் அப்படி தான் மார்க் எடுக்கணும், அப்படி எடுத்தால் தான் என்னை விட அவள் அதிகமாக எடுக்காமல் இருப்பாள், நான் தான் டாப்பராக வருவேன் அப்படின்னு தியாவுக்கு ஒரு பக்கம் ஒரு அல்ப ஆசை. அதனால கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்க வந்துக்கிட்டே இருக்கும்போது ஸோ முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா டவுன் வருது. அது சுடர் கவனிக்காமலே நேராக வந்துகிட்டே இருக்காங்களா. அந்த டவுன்லேருந்து உள் சைட்லேருந்து ஆட்டோ கிராஸ் ஆகி போகிறதுக்காக வந்துட்டுருக்கு. சுடரும் அதை கவனிக்காமல் வந்ததுனால அந்த ஆட்டோ பார்த்திங்க அப்படின்னா நேராக சுடரை இடிக்கிற மாதிரி ஸோ அவர் எப்படியாச்சும் போயிடலான்னு சொல்லிட்டு தாண்டி போயிட்டாரு. ஆனால் சுடர் என்ன பண்ணாங்க, கவனிக்காமல் நேராக வந்துட்டே இருந்ததுனால அந்த ஆட்டோ தாண்டி போக போக
பின் சைடில் வந்து முட்டிக்கிறாங்க. ஸோ ஆட்டோ வந்து இடிச்சிடுது. வேகமாக வந்து சுடர் கீழே விழுந்துடுறாங்க. சுடர் கீழே வந்த உடனே தியா, தருண் எல்லாருமே ஸ்கூல் பசங்க, அதுக்கப்புறம் வந்து ரோட்டில் போயிட்டு இருந்தவங்க எல்லாருமே ஓடி வந்து வேகமாக என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் மகேஷை கூட்டிகிட்டு வரதுக்காக வெற்றி வந்து காரில் வந்து போயிட்டு இருந்தார். ஸ்கூல் விட நேரம் ஆயிடுச்சு, மகேஷை பிக்கப் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு. அப்போ ஆக்சுவலி மகேஷும் வந்து இவங்க பின்னாடியே தான் வந்துட்டு இருக்காரு. வெற்றி அங்கிள் வரல, எப்படி இங்கே தான் இந்த வழியாக தான் வருவார் அப்படின்றதுக்காக மகேஷும் வந்து வந்துட்டு இருக்காரு. ஸோ வெற்றியை பார்த்த உடனே அங்கிள் அங்கே இருங்க, நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கவும் வெற்றி வந்து அந்த அப்போ தான் கூட்டமாக இருக்கிறது கிராஸ் பண்ணி போகவும் யாருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து எட்டி பார்க்குறாரு. மகேஷ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ தான் வந்துட்டு காரில் ஏறலான்னு சொல்லிட்டு வரும்போது கூட்டமாக இருக்குது, யாருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. மகேஷ் நீ காரில் ஏறு அப்படின்னு வெற்றி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இருங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும்போது சுடரை பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டு உடனே வேகமாக வந்து வெற்றி அங்கிள் சீக்கிரம் வாங்க சுடர் அப்படின்னு சொன்ன உடனே சுடரா அப்படின்னு சொல்லிட்டு சுடருக்கு அடிபட்டிருக்குன்னு சொன்ன உடனே அவருக்கு மனசு சுத்தமாக கேட்கவே இல்லை. என்னதான் சுடரை விட்டு அவர் பிரிஞ்சு போகணும் அப்படின்னு நினச்சாலையும் மறுபடியும் வந்து சுடர் கூட தான் வந்து அவரை வந்து சேர்த்து வைக்குது. காலமும் விதியும் வந்து சுடருக்கு அடிபட்டுடுச்சு அப்படின்னு உடனே வேகமாக வந்து இறங்கி வராங்க. வந்த உடனே சுடர் என்னாச்சு சுடர்னு அப்படியே அந்த அளவுக்கு அவர் துடிக்கிறாரு. ஐயோ என்ன இவ்வளோ ரத்தம் போகுது அப்படின்னு சுடர் ரொம்ப பயந்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு தூக்குறாங்க. அப்போ தான் வந்து காரில் ஏறுங்கன்னு சொல்லிட்டு தியா, தருண், அதுக்கப்புறம் மகேஷ் 3 பேரும் வந்து காரில் ஏறினதுக்கு அப்புறமா சுடரை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போடணும்னு வெற்றி வந்து காரை வேகமாக வந்து ஓட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிட்டு ஸோ சுடரை வந்து அட்மிட் பண்ணுறாங்க. அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவளை எப்படியாச்சும் காப்பாதுங்க அப்படின்னவும் இப்படி ஆச்சு அப்படின்னவும் நாங்கள் ரோடு கிராஸ் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கப்போ வேகமாக ஒரு ஆட்டோ வந்து சுடர் இடிச்சிடுச்சு, சுடர் கவனிக்காமல் தான் போயிட்டு இருந்தா அப்படின்னவும் என்னது இது கவனிக்காமல் எப்படி சுடர் போகலாம், பார்த்துல வந்திருக்கணும், எல்லாரும் ஒன்றா தானே வந்தீங்க, எப்படி சுடருக்கு மட்டும் இப்படி ஆச்சு அப்படின்னவும் சுடர் 2 நாளாகவே சரியில்லை, வீட்லேயும் கொஞ்சம் ப்ராப்ளம், நீங்களும் சுடர்கிட்ட பேசுறதில்ல, அதனால அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தாளா, எங்களை விட்டுட்டு அவள் தனியாக அவள் பாட்டுக்கு நேராக எதையும் கவனிக்காமல் போயிட்டே இருந்தா, அதான் அவளுக்கு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஒரு பதில் இது, அவளை நீங்கள் தானே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், இப்படி பிரச்சனை இருக்கிறப்போ அவள் எப்படி இருக்கான்னு தெரியுதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வெற்றி வந்து அந்த அளவுக்கு சுடருக்காக கோவப்படுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் வந்து பேசவும் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்ச நேரத்துலேயே சரி இதான் ஃபோன் நம்பர், உங்களுடைய வீட்டில் பேரண்ட்ஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி வந்து சொல்கிறாரு. புள்ளிக்குட்டி வந்து கொஞ்ச நேரத்துலேயே கால் பண்ணுறாங்க. என்ன வெற்றி, மகேஷை கூட்டிகிட்டு வர போனேன், என்ன ஆச்சு, நேரம் ஆகிடுச்சு, எங்கள் கருணா வேறு மகேஷ் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொன்னதும் புள்ளிக்குட்டி வர வழியில் சுடர் இருக்கல்ல அவளுக்கு ஒரு ஆட்டோ மோதிடுச்சு, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, நான் ஹாஸ்பிட்டலில் சுடர் அட்மிட் பண்ணியிருக்கேன், மகேஷ் என் கூட தான் இருக்கா, நீ கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் மகேஷோட வீட்டுக்கு வந்துடுவேன், கருணா கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொன்ன உடனே சரி வெற்றி பார்த்து அந்த பாப்பாவுக்கு எதுவும் ஆகாமல் பார்த்துட்டு வா, உன் பாட்டுக்கு ஏற்கனவே பேசுறதில்ல கோவத்தில் இருந்தேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துடாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு புலிக்குட்டி சொல்கிறாங்க. சரிடா நான் பார்த்துக்கிறேன் நீ வை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. இப்போவும் பயங்கரமாக கோவம் வருது. சுடரோடைய அண்ணன் பொண்ணு அப்படின்றதுனால எப்படியும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணால் அவங்க தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு இங்கிருந்து நம்ம கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி முடிவு பண்ணுறாங்க. யார் என்ன சொன்னாலையும் கேட்காம இப்போது ஃபோன் பண்ணி தருண் வந்து வீட்டில் விஷயத்த சொன்னதுனால அவங்களும் ரொம்ப பதற்றமாகறாங்க. சண்முகம், அபி, ஸோ அது மட்டும் இல்லாமல் சரளாவும் கூட தான் பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னா அவங்களுக்கும் துடிக்கும்ல, அவங்களுமே என்னாச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க. அப்புறம் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம தருண் வந்து ஹாஸ்பிட்டல் பேர் சொன்ன உடனே அவங்க இங்கே வர்றதுக்காக கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அங்கிள் இந்தாங்க ஃபோன் அப்படின்னு தருண் கொடுக்கவும் என்ன இன்ஃபார்ம் பண்ணிட்டியே அப்படின்னுவோம், சொல்லியாச்சு அங்கிள் அப்படின்னு சொல்லவும் சரி உங்கள் வீட்டில் இருந்து வந்துடுவாங்க, நீ பார்த்துக்கோ, டாக்டர்கிட்டே நான் எல்லாத்தையுமே பேசியிருக்கேன், சுடருக்கு எதுவும் ஆகாது, நான் மகேஷை கூட்டிகிட்டு கிளம்புறேன், நேரம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கிள் என்ன இப்படியே விட்டுட்டு நம்ம சுடரை விட்டுட்டு எப்படி போகிறது, அவங்க பேரண்ட்ஸ் வர வரைக்கும் நம்ம இங்கே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சொல்லுவோம். ஆல்ரெடி கருணா ஃபோன் பண்ணிட்டான் மகேஷ், நீ வரலன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலேயும் கூட்டிகிட்டு போகாமல் இருந்தால் சித்தி ஸ்வேதா திட்டுவாங்க, நீ வா நம்ம போடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அங்கிள் கொஞ்ச நேரம் சுடர்கிட்ட இருக்கலாம்ல, நீங்கள் தான் சுடரை காப்பாற்றுனீங்கன்னு தெரிஞ்சால் சுடர் ரொம்ப சந்தோஷப்படவா அவளை இருந்து பார்த்துட்டு போங்க அங்கிள், எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னும் கவலைப்படாதீங்க, டாக்டர் எனக்கு தெரிஞ்சவரா தான், நான் எல்லா டீட்டெயில்ஸும் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், உங்கள் வீட்டிலேருந்து வந்துடுவாங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு வெற்றி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்க காரை எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் விட்டு கிளம்புமோ அதுக்கப்புறம் தான் இங்கே 3 பேருமே வந்து சண்முகம் அது மட்டும் இல்லாமல் அபி எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. எந்த ரிசப்ஷனில் கேட்டுட்டு வேகமாக வந்து எந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. பார்த்தா வந்து சுடர் ஐசியூ வார்டில்
ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இது பார்க்கும்போதே அபிக்கு ரொம்ப பதற்றமாகுது. தருண் தியா உங்களுக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்லிட்டு அபி பார்த்துட்டு எங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு உடனே அவங்க அப்பாவும் அவங்களோட அம்மாவும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க பிள்ளைங்கள. அதுக்கப்புறம் தான் அபி வந்து அழுதுகிட்டே வந்து சுடரை பார்க்குறாங்க. ஐயோ சுடர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறாங்க. உள்ளே பார்க்கணும்னு சொல்லிட்டு துடிக்கிறாங்க. அத்தை உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தருண் சொன்னதுனால வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சண்முகம் சரளா எல்லாருமே சுடருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்காங்க. டாக்டரும் உள்ள சிஸ்டரும் போயிட்டு வந்துட்டு செக் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ தான் சிஸ்டர்கிட்டையும் கூட என்ன ஆச்சு சுடருக்கு எதுவும் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. வெயிட் பண்ணுங்க டாக்டர் தான் சொல்லுவாங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் டாக்டருமே ட்ரீட்மெண்ட் முடிஞ்சுட்டு வராங்க. வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு டாக்டர் என்ன ஆச்சு சுடருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபி சண்முகம் எல்லாருமே கேட்கவும் தலையில் வந்து பலமாக வந்து அடிபட்டிருக்கு, நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லவும் இவங்க ரொம்ப பயப்படுறாங்க. டாக்டர் என்ன எப்படி சொல்கிறீங்க, சுடருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லவும் அவங்களுக்கு மண்டையில் அடிபட்டு நிறைய ரத்தம் போயிருக்கு, அவ்வளோதான், வேறு எதுவுமே அவங்க கண் விழிச்சாதான் வந்து சொல்ல முடியும், ரொம்ப வந்து அவங்க வந்து ஏதாச்சும் ஆயிருக்கா ஸ்கேன் எடுத்து பார்த்து தான் சொல்ல முடியும் இப்போதைக்கு. ஸோ எதுவும் ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்குலாம் பெருசாக பிரச்சனை கிடையாது. ஸோ வந்து தேயிலை போட்டு வந்து கட்டு போட்டிருக்கோம். கண் விழிச்ச உடனே சுடருக்கு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா எல்லாமே வந்து தெரிஞ்சிடும். இந்த மாதிரி அடிப்பட்டவங்களுக்கு எல்லாருக்கும் ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு மாதிரி, நிறைய பெருசாக இருந்தால் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து அவங்களுக்கு வந்து மெமரி லாஸ் கூட ஆயிருக்கலாம் தலையில் அடிப்பட்டதுனால. ஸோ பாப்பாவுக்கு எந்த கண்டிஷன் அப்படின்றது இப்போதைக்கு வந்து தெரியாது. ஸோ அவங்க கண் விழிச்சாலோ எக்ஸ்ரே எடுத்து பார்த்தவளோ தான் அவங்களுக்கு என்ன எதுன்னு தெரியும். இப்போதைக்கு பாப்பா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, தையல் போட்டிருக்கு, அதுக்கப்புறம் வந்து கட்டு போட்டிருக்கு. பாப்பா வந்து இன்னும் மயக்கத்தில் தான் இருக்குது, கண் விழிச்சிருவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில். அப்புறம் நம்ம எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா முன்னாடியே நான் உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து நீங்களும் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது இல்லையா அப்படின்னு டாக்டர் சொன்னோம். ஐயோ டாக்டர் என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் சுடரை காப்பாற்றி கொடுத்துருவீங்க அப்படின்ற நம்பிக்கையில் நாங்கள் நின்றுட்டுருக்கோம், நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க. கவலைப்படாதீங்க, உங்கள் பாப்பா இந்த நிலைமைக்கு இப்போ உயிரோடு இருக்கா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண் விழிப்பா அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் சுடரை கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணவருக்கு தான் நீங்கள் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். அவர் தான் கரெக்டாக டைமுக்கு சுடரை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்படியே இன்னும் நிறைய பிளட் லாஸ் ஆகிருந்தோம், சுடருக்கு பிளட் டொனேட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும், ஏன் ஆப்ரேஷனை கூட பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே இருந்திருந்தா அவங்க கோமாவுக்கு கூட போயிருக்கலாம், என்ன விளைவு வேணாலும் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் ஜஸ்ட் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்ன உடனே ரொம்ப இவங்க வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணலாம் சுடர் கொஞ்சம் நேரத்தில் கண் விழிச்சிருவா அப்படின்னு உடனே சுடரை பார்க்கலாமா அப்படின்னு உடனே கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டாக்டர் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. தருண் யாரடா உங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க சேர்த்து தான் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கேட்கவும் கேப்டன் அங்கிள் தான் டேடி அப்படின்னு சொன்ன உடனே யாருப்பா அந்த கேப்டனு, சுடருக்கு எவ்வளோ நல்லது பண்ணுறாங்க, சுடரும் அவருக்கு நல்லது பண்ணுறா, இன்னும் வரைக்கும் அவரை கண்ணிலே பார்க்கல, குழந்தைய நல்ல டைமுக்கு கூட்டிகிட்டு வந்து இங்கே சேர்த்துருக்காரு, எங்கப்பா அவர் சுடர் தருண் எங்கே அவர் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு வீட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவர் அப்போவே கிளம்பிட்டாரு டேடி அப்படின்னு சொல்லிட்டு தருண் தியா சொல்லிட்டு இருக்கவும் ஸோ முதல்ல சுடரை போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்க போய் சுடரை பார்க்கறதுக்காக உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வராங்க. சுடரும் வந்து மயக்கத்தில் இருக்காங்க. ஸோ அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால வெளியில் வந்து வெயிட் பண்ணுறாங்க. அபி ரொம்ப அழுகுறாங்க. நீ கவலைப்படாத, அதான் டாக்டர் சுடருக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, கண்டிப்பாக கண் விழிச்சிருவா சுடர் அப்படின்னு பேசிக்கிட்டு இங்கே உட்காந்து அழுதுட்ருக்காங்க. நான் இருக்கிறதே என் பொண்ணுக்காகண்ணே, சுடருக்கு மட்டும் எதுவுமே ஆகிடக்கூடாது, என் உயிர் அவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறிப்பு அழுதுட்ருக்காங்க. சரளா இது எதையுமே கண்டுக்காம ஸோ ஹாஸ்பிட்டலில் வந்து கடமைக்குன்ற மாதிரி உட்காந்துட்ருக்காங்க. அப்போ தான் கொஞ்ச நேரத்துலேயே பேஷண்ட் கண் விழிச்சிட்டாங்க. பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் வந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நான் எங்கே இருக்கேன் அப்படின்னதும் உனக்கு தலையில் அடிபட்டிருக்குமா, நீ ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தோம்மா வெளியில் தான் இருக்காங்க உங்கள் வீட்டில் இருந்து, நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. சிஸ்டர் வந்த உடனே எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. பாப்பா வந்து கண் விழிச்சிட்டாங்க, இதில் அம்முன்றது யார் அப்படின்னவும் நான் தான் மேடம் அப்படின்னு சொன்னதும் உங்களே தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே வேகமாக வந்து உள்ளே போகிறாங்க. அபி அம்மு கண் விழிச்ச உடனே சுடர் அம்முன்னு கூப்பிட்டுருக்கா அப்படின்னா அப்போ சுடருக்கு எதுவுமே ஞாபகம் மறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படி ஏதாச்சும் நடந்துருமா, சுடருக்கு பழைசெல்லாம் ஏதாச்சும் மறந்துருமா, தலையில் ஏதாச்சும் பயங்கரமாக அடிபட்டுருக்குமா அப்படின்னு தான் ரொம்ப பயந்தாங்க. அது எதுவுமே இல்லை. சுடர் எப்படியோ நல்ல வழியாக வந்து தையலோட வந்து ஒரு வழியாக சரியாயிட்டாங்க. ஸோ கண் விழிச்சு சுடர் அதுக்கப்புறம் வந்து அம்மு மாமா அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. தருண் தியா எங்க அவங்களுக்கு எதுவும் ஆகலைல அப்படின்னமோ அவங்களுக்கெல்லாம் எதுவும் ஆகலடா அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு டாக்டருமே விஷயம் தெரிஞ்ச உடனே செக் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தாங்க. டாக்டர் சுடர் கண் விழிச்ச உடனே என் பேரை தான் கூப்பிட்டா, அவளுக்கு எதுவும் அப்போ ஞாபகம் மறக்கல அப்படின்னு சொன்ன உடனே ஆமாம் தேங்க் காட், இந்த மாதிரி நடக்கிறதுக்குலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. சுடருக்கு எதுவும் ஞாபகம் மறக்கலை. சுடர் இப்போ ஆல்ரைட் தான், நீங்கள் ஒரு 2 நாள் அப்சர்வேஷனில் வச்சுருந்து அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னதும் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போது, சுடர் வந்து கண் வச்சுட்டாங்க அப்படின்னா வெற்றி திரும்பவும் சுடரை பார்க்க வருவாங்களா, இல்லை பொண்ணை காப்பாற்றினது யார் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை கண்டுபிடிச்சி அப்படி போயிட்டு பார்த்து பேச போகிறாங்களா கேப்டனை அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.